मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இவங்க என்ன அடிக்கிறாங்க? இது அடிக்கிறது இல்லமா, பூ போட்டு நம்மள வரவேற்கிறாங்க. அற்புதங்க. பூவை தூவுங்க. அனி பண்ணி ஜோர்தார் அப்புறம் போப்பட்டெல்லாம் வந்திருக்காங்க. ராஜா பதவி உங்களோடது, வரவேற்பு எங்களுக்கு. ஆனா இந்த பூ எல்லாமே ராஜாவுக்காக தான். நல்வரவாகட்டும், நல்வரவாகட்டும். ராஜா ரூலர் சிங் ராஜ்யத்துல உங்களை நான் வரவேற்கிறேன். ராஜா சார், இந்த அளவுக்கு எங்களை வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க எங்களோட விசேஷமான விருந்தாளிங்க. எங்களோட வரவேற்பு உங்களுக்கு பிடிச்சது நினைச்சு சந்தோஷமா இருக்கு. நாங்க விருந்தாளிகளை இப்படிதான் வரவேற்போம். இது ராஜா ரூலர் சிங்கோட ரூல். ராஜா சார், நீங்க உண்மையிலே எவ்வளவு பெரிய ஆளு! என்ன ஒரு மகிமை, என்ன ஒரு மரியாதை! உங்களை பாக்குறவங்க யாரும் நீங்க ஒரு மனுஷனே சொல்ல மாட்டாங்க. என்ன? அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க ஒரு மாமனிதர்னு. டிராயிங் ரூம்ல போட்டிருக்கோம் மார்பிள் டைல்ஸ். மன்னிக்கணும், இதுதான் பன்னியோட பாராட்டு ஸ்டைல். கைத்தட்டல்ஸ். ஓஹோ, கைய தட்டிட்டீங்களா? அப்போ உங்களுக்கும் என்னோட கவிதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, நிலவரையில அடைச்சு வைங்க. இல்ல இல்ல ராஜா சார், இவர் என்னோட நண்பர் மிஸ்டர் கண்ணா. ஆமா, இவரை நிலவரையில அடைச்சு வச்சிடாதீங்க. ஏதாவது ஒரு அறையில போட்டு அடைச்சு வைங்க. இல்ல இல்ல, இவரை நீங்க கைது பண்ண கூடாது. நீங்களே சொல்லுங்க, எங்க ராஜ்யத்துல கவிதை சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தண்டனை உண்டு. இது ராஜா ரூலர் சிங்கோட ரூல். சார், நீங்க இந்த லாலிபாப்ப சாப்பிட்டுட்டு இருங்க, அப்பதான் தெரியாம கூட கவிதை சொல்ல மாட்டீங்க. வாங்க, நீங்க எந்த பொருளோட ஏலத்தை பார்க்க வந்திருக்கீங்களோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, என்னோட அனுமதி இல்லாம யாரும் இந்த ரூமுக்குள்ள வர முடியாது. இது ராஜா ரூலர் சிங்கோட ரூல். பாருங்க, இதுக்கான ஏலம் நாளைக்கு நடக்க போகுது. 200 கோடியில இருந்து இந்த ஏலம் ஆரம்பிக்கும். ஹோய் குரு, இந்த வாசல பாருங்களேன், இது எவ்வளவு அற்புதமான பொருள் தெரியுமா? முடிஞ்சிருச்சு, இது கவிதை இல்ல, இது கவிதை இல்ல. அப்புறம் சிங்கம். சிங்கத்தெல்லாம் விடாதீங்க, கவிதைனா 2 வரியில இருக்கும். ஆனா இவர் சொல்றது கவிதையே இல்ல. இது சிங்கம் சொல்ல வந்தேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கம் இப்படிதான் இருந்தது. யோசிக்காதீங்க, ராஜா ரூலர் சிங் தூக்கு தண்டனை கொடுத்துற போறாரு. இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இத மட்டும் தரையில வச்சிடாதீங்க, அப்புறம் அழுக்காயிடும். என்ன புரிஞ்சுதா? தெரியும், அதனாலதான் அதை நான் மெத்தையில வச்சிருக்கேன். இதோடைய எலும்பு கூடுக்கு ஜனங்க 200 கோடி ரூபாய் தருவாங்களா? இங்க பாரு ஹனி, இந்த மாதிரி ஃபாசல் இருக்கே, இதெல்லாம் மதிப்பு மிக்க விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம கிட்ட இருந்திருந்தா நம்ம அதை 200 கோடிக்கு வித்திருப்போம். அப்புறம் நம்ம கிட்ட பெரிய பங்களா இருந்திருக்கும், காருங்க இருந்திருக்கும், வேலை செய்யறதுக்காக வேலைக்காரங்க.
போதும் நிறுத்து பண்ணி. எது நடக்கிற விஷயமோ அத மட்டும் கனவு காண பாரு. அப்படி காண்ற கனவு நிறைவேறலனா அது மனசுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். ராஜா சார், இத பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லையா? அதுக்கு அவசியம் இல்ல. இந்த அறைக்கு பக்கத்துல வர்றதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இது ராஜா ரூலர் சிங்கோட ரூல். சரி, ராத்திரி ஆக போகுது, வாங்க போய் சாப்பிடலாம். 8 மணிக்கெல்லாம் டின்னர் சாப்பிடணும். இது ராஜா ரூலர் சிங்கோட ரூல். ஆமாப்பா, இந்த ஜோர்தார் எங்க போனா? ஆமா, இப்ப இவ்ளோ நேரம் நம்ம கூட தானே இருந்தா. அடடா, என்ன சத்தம்பா இது? அநேகமா பின்னாடி இருந்து வந்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அறையோட கதவு மூட நான் மறந்துட்டேன். நீங்க ஒரு வேலைக்காரங்க, காவலாளி, பாதுகாவலன். இல்ல இல்ல, நீங்க ஒரு ராஜான்னு சொன்ன. அதுதான் ரூல்ஸ் கூட. இந்த காவலாளி இந்த கதவை மூடணும். சபாஷ். நாளைக்கு தான் ஏலம். இன்னைக்கு ராத்திரியே நாம இதை சரி பண்ணி ஆகணும். நீ என்ன பண்ணிருக்க சோர்தார்? இது ராஜா ரூலர் சிங்குக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் புது டைப் ரூலை உருவாக்கி புது புது விதத்துல தண்டனை கொடுப்பாரு. நேரமும் அவங்கள்தான் இருக்கும், சிறைச்சாலையும் அவங்கள்தான் இருக்கும், ஆனா உடம்பு மட்டும் தான் நம்மள்தான் இருக்கும். 200 கோடிக்கான ஃபாசில் இது. யோசிச்சு பாரு, வாழ்க்கை முழுக்க இந்த அரண்மனையில பெருக்கி முழுகி இங்கே வேலை பார்க்கற மாதிரி ஆயிடும். வாழ்நாள் முழுக்க நாம வேலை செஞ்சா கூட இந்த 200 கோடியை நம்மளால அடைக்க முடியாது. என்ன புரிஞ்சுதா? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், அதோட எலும்பை நம்ம ஜாயின் பண்ணல, அப்புறம் நாளைக்கு ராஜா சார் நம்ம எலும்பை பிரேக் பண்ணிடுவாரு. அதனால எப்படியாவது நாம இத சரி பண்ணியே ஆகணும். வாங்க. ஒழுங்கு மரியாதையா திருப்பி கொடுத்துரு. அப்புறம் நான் உன்கிட்ட இருந்து வாங்கினேன்னு வச்சுக்கோ, நிலைமை ரொம்ப மோசமாயிடும். என்ன புரிச்சுதா? ஆனா அது கொம்பு இல்ல, பல்லுமா. சிங்கத்தை நீ காண்டாமிருகமா மாத்திட்ட. என்ன பண்ற? எதுக்காக நீ அடிச்ச? இந்த ஜோர்தார் பல்லு எலும்ப சாப்பிட்டுட்டான். பல்ல இல்லாத சிங்கம் பார்க்க எப்படி இருக்கும்? சிங்கத்தை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நமக்கு மட்டும் பல்லு போச்சுன்னா பார்க்க அசிங்கமா இருப்போம். என்ன புரிச்சுதா? ஆனா நமக்கு தான் பல்லு இருக்குல்ல. இப்ப இருக்கு, ஆனா இதை ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோ, ஏன் ராஜா சார் உடைச்சிருவாரு. இந்த ஃபாசிலையா? இல்ல, நம்ம பல்ல சீக்கிரம் ஆகட்டும். ராஜா சார் வந்துகிட்டு இருக்காரு. சீக்கிரம் வா. அட, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். இப்ப இங்க இருந்து கிளம்பலாம். நடக்கிறத நாளைக்கு பாத்துக்கலாம். பாதுகாப்பா இருக்கு. நாளை காலையில இதோட கண்டுபிடிப்புனால நம்ம பேரு இந்த உலகம் முழுக்க பிரசித்தமாயிடும். எப்பவுமே இதான் நடக்கும். ஏன்னா இது ராஜா ரூலர் சிங்கோட ரூலு. இன்னைக்கு நாங்க உங்க எல்லார் முன்னாடியும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பிராணியோட ஃபாசில உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறோம். ஏரியா முழுக்க கலர் கலரா இருந்தது. நான் அங்க தொலைஞ்சு போயிட்டேன். இந்த 200 கோடி ஃபாசிலுக்கு என்ன ஆச்சு? சொன்னா கேளுங்க, கவிதை சொல்லாதீங்க. அப்புறம் ராஜா சாருக்கு கோபம் வந்துச்சு, சிங்கம் மாதிரி உங்க மேல பாஞ்சிருவாரு. மறந்துட்டீங்களா? இது ராஜா ரூலர் சிங்கோட ரூல். என்ன இது? அததான் ராஜா சார் சொல்றோம். என்ன இது? வாவ்! எதுவா இருந்தாலும் ரொம்ப அற்புதமா இருக்கு சார்.
இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே கிடையாது. உலகத்துல எங்கேயுமே பார்க்கல. வாட் a masterpiece. இங்க பாருங்க, ராஜா சார் மறுபடியும் நமக்கு வினோதமான ஒண்ண காட்டி இருக்காரு. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஃபாசிலால செய்யப்பட்ட ஆர்ட் பீஸ். சொல்றது உண்மைதான். ராஜா ரூலர் சிங்கோட ரூல் மாதிரி எங்கேயும் கிடையாது. சொல்றது உண்மைதான். கழுதைங்க மண்டையில கொம்புலாம் இருக்காது. என்ன புரிச்சுதா? ஒரு நிமிஷம். இது எங்க தப்புதான். இது பல நூற்றாண்டு பழமையான சிங்கத்தோட ஃபாசில். அதை நாங்க தெரியாம உடைச்சிட்டோம். அதை சரி பண்றதுக்கு நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம், ஆனா எங்களால முடியல. ராஜா ரூலர் சிங், உங்க ரூல்ஸ் படி நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் நாங்க அதை ஏத்துக்க தயாரா இருக்கோம். நாங்க இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு 400 கோடி தரோம். 400 கோடியா? ஆமா, ஏன்னா இதுல ஏதோ ஒரு வினோதமான விஷயம் இருக்கு. 400 கோடிக்கு அதிகமா உங்களுக்கு யாரும் தர மாட்டாங்க. 400 கோடி ஒரு தரம், 400 கோடி 2 தரம், 400 கோடி 3 தரம். இப்ப இது எனக்கு சொந்தமாயிடுச்சு. இன்னைக்கு நீங்க செஞ்ச தப்பு எனக்கு லாபகரமா மாறிடுச்சு. நான் உங்களை மன்னிக்கிறேன். மன்னிப்பு மட்டும் கிடையாது, கூடவே நான் உங்களுக்கு பரிசும் கொடுக்கறேன். அனி, முதல் முறையா நம்ம 400 கோடிக்கான தப்பு பண்ணிருக்கோம். அதுக்கான முழு கிரெடிட்டும் எனக்கு தான் வந்து சேரணுமா? ஏன்னா அதுல இருக்கிற எலும்பை எடுத்து உடைச்சது நான் தானே.